கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி கிட் பார்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, இப்போது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். ஓகே, இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஸ்டிக்கி நோட்ஸ். இது வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான ஒரு ஸ்டிக்கி நோட் தான். ஈவன் இந்த மாதிரி நிறைய உண்டு. லைக் மாதிரி, அப்புறம் இது என்ன கலர், இந்த மாதிரி, தென் இந்த மாதிரி கலரில் இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு, அப்படி தானே? இது எல்லாமே காமனான ஸ்டிக்கி நோட்ஸ். ஸோ இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. உங்கள் எல்லாருக்குமே அது யூஸ் பண்ணுவீங்க, நல்லது. நான் கூட யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் சச்ச யூனிக்கான ஒன்று தான் காட்டுறேன். அதான் இந்த பட்டர்ஃப்ளை, அப்புறம் இந்த பைன் ட்ரீ ஸ்டிக்கி நோட். எல்லாமே ஸ்டிக்கி நோட் தான். ஓகே, இது எல்லாமே ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ். இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் நான் எங்கே வாங்கினேன்னு தெரிஞ்சா கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தமாதிரி அவங்கள்ட்ட இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் ஒரு யூனிக்கான பென். இந்த பென் வந்து ஆக்சுவலாக நல்லா எழுதும். இது வந்து ஆக்சுவலாக கிளிட்டர் பென், அப்புறம் நியான் கலர்னு போட்டிருந்தாங்க. இதில் மொத்தம் 12 கலர்ஸ் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நியான் கலர்ஸ்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. இப்போது இதில் வந்து உங்களோட ரெட், ஆரஞ்சு, அப்புறம் இது என்ன கலர்னு தெரியல. இது ரெண்டுமே எல்லோ, இது க்ரீன், அப்புறம் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிங்க், வயலட், அப்புறம் இது வந்து ஒயிட் கிடையாது, கிரே, அப்புறம் பிளாக். இந்த கலர். இப்போது நான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணி எழுதி காமிக்க போகிறேன் எப்படி எழுதுதுன்ட்டு. நான் வயலட் சூஸ் பண்ணிக்கேன், பிகாஸ் வயலட் இஸ் மை ஃபேவரட் கலர். பிங்க் பாருங்க, நல்லா தான் எழுதுது. நான் இப்போ சும்மா ஏதாவது வேர்ட்ஸ் லைக் WORD வேர்ல்டு, WORLD வேர்ல்டு இதெல்லாம் எழுதுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ட்ரா பண்ணுறதுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. இது நீங்கள் டெக்கரேட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எழுதுதில்ல. இது நீங்கள் சைன் போட கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சைன் போட போகிறேன்னு தெரியுமா? COUMPUTER, கம்ப்யூட்டர். உங்களுக்கு கண்ணு தெரியலையா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இது ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தான் பென்சில் ஷேடிங்க்கு ரொம்ப முக்கியமான இந்த டாம்ஸோட ட்ராயிங் பென்சில்ஸ். இதோட ரேட் இதில் ஆக்சுவலாக 1 செட்டு தான் இது. அப்புறம் இதில் வந்து ஒரு ஃப்ரீ எரேசர், ஒரு 50 rupees தான். தென் இதில் வந்து 6 பென்சில்ஸ் இருக்குது. தென் இதில் வந்து ஒரு 1 எரேசர் இன்சைட், அப்புறம் HB, 2B, 4B, 6B, 10B அப்படி நிறைய இருக்குது. ஓகே, வாங்க யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் அதெல்லாம். ஓகே, HB அப்படிலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அதோட சைஸஸை பொறுத்து, அதோட டிப்பு பொறுத்து இருக்குது. இது நார்மல் பென்சில், இந்தமாரி ப்ராட் பென்சில், அப்புறம் டாம்ஸ் எரேசர் தான் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாக. இதை வச்சு நான் கொஞ்சம் ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருந்தேன். அதை நான் உங்களுக்கு ஃபைனல் லாஸ்ட்டாக காட்டுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் இந்த மினி நோட் புக். உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி மினி நோட் புக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. இந்த மாதிரி டக் டைரியில் ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ஈஃபில் டவர் தான். எனக்கு ஈஃபில் டவர் ரொம்ப பிடிக்கும். தென் இதோட ரேட் வந்து நான் கிழிச்சிட்டேன். இதோட ரேட் வந்து ஆக்சுவலாக 58 rupees. அப்போல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, சரியா? அப்புறம் இதில் வந்து நிறையா பேஜஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு பேஜஸ். நான் அதை நிறைய எழுதியிருந்தேன். நான் உங்களுக்கு அதை காட்ட மாட்டேன், பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் சீக்ரெட். ஓகே, எனக்கு இந்த டைரி பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து இந்தமாதிரி வீடியோ பிளான் எல்லாமே இதில் எழுதிடலான்னு இருந்தேன். ஓகே, நம்ம இப்போ ட்ராயிங் பார்க்கலாமா? அது ட்ராயிங் எல்லாமே நான் இங்கிலீஷ் கிளாஸ் புக்கில் தான் வரைஞ்சிருந்தேன். அந்த லெசன் பொறுத்தாப்பில் எங்கள் மேம் வந்து வரைய சொல்லியிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மகாத்மா காந்தி தான் பார்க்க போகிறோம். மகாத்மா காந்திக்கு பாருங்கள் ஒரு ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. நான் எப்படி மகாத்மா காந்தி வரைஞ்சிருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், வித் ரெட் ஹார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்கார்பியன் வரைஞ்சிருந்தேன். இது மேம் கரெக்ஷன் பார்க்கவே இல்லை. ஓகே, இதுவும் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தான் அப்புறம் நான் மியூசிக் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் த ஸ்டோரி ஆஃப் முலான் அப்படிங்கிற உங்களுக்கு சைனீஸ் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த கேரக்டர் என்னன்னு தெரியும். இந்த கேரக்டர் என்னன்னு நான் உங்களுக்கு நேமே சைடில் காமிச்சிட்டேன். இந்த கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு ட்ராகன், ஆனால் இந்த ட்ராகன் பேர் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். இது எப்படி